ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்த்தேன் கைஸ். இன்ஃபேக்ட் சீசன் 1, 2, 3லாம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கீங்க பட் இன்னும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேண்டேட்ரி அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் சீசன் 5 எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்றதுக்கு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. லெட் மீ டெல் யூ வாட் இட் இஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போது இந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, மில்லி பாபி ப்ரவுன், லூகாஸு, நம்ம நோவா, இவங்க எல்லாருக்கும் வந்து வயசு அரவுண்டு 12-13 தான் இருக்கும். மில்லி பாபி ப்ரவுனுக்கு அரவுண்ட் 12 ஏஜ். சீசன் 1 எபிசோட் 1 ரிலீஸ் ஆகும்போது இப்போது 21. நம்ம மைக்குக்கு 13, இப்போது அரவுண்டு 22-23. லூகாஸ் தான் இருக்கிறதுலையே த எல்டஸ்ட் பர்சன். லூகாஸ்க்கு வந்து 14 வயசு. சீசன் 1 எபிசோட் 1 ரிலீஸ் ஆகும்போது இப்போது 24. டஸ்டினுக்கு 13, இப்போ 23. ஸோ லிட்ரலி அ டெக்கேட் கேப் இல்லையா? ஸோ இந்த டெக்கேடில் அவங்க மட்டும் க்ரோ ஆகலை, நம்மளும் க்ரோ ஆகிருக்கோம். நம்ம சீசன் 1 எபிசோட் 1 பார்க்கும்போது நம்மளுமே சின்ன பசங்க தான். அரவுண்டு 10 இயர்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸோ இப்போது நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 பார்க்கும்போது இட் கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் இட் இஸ் அ சீரீஸ் ஃபார் கிட்ஸ். லிட்ரலி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த எபிசோடு 1, 2, 3 பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ போரிங்காக இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா சீரீஸும் எல்லா எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த எபிசோடு 4 வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் எண்டில் சொல்கிறேன், அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா வில்லோட அந்த ரிடம்ஷன் ஆர்க் காமிக்கிறாங்க. ஃபைனலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்டு இந்த ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு வந்து ஃபயர் விடுறவங்க குதிர்க்கமாக ஃபயர் விடுறாங்க. நீங்கள் ஃபயர் விடுறது தப்பே கிடையாது, கொஞ்சம் குதிர்க்கமாக ஃபயர் விடுவாங்க. எப்படி ஃபயர் விடுறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு ஜிஓடி. டே என்னடா நீங்கள் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு ஜிஓடி போடுறவங்கெல்லாம் ஜிஓடி பார்க்காதவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜிஓடி பார்த்துருப்பாங்க. பட் எப்படி பார்த்துருப்பாங்க தெரியுமா? ஒரு 2 எபிசோடை பார்த்துட்டு ஏப்போ அப்படின்னு மூடிட்டு போயிருப்பாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்காத ஒருத்தனால தான் இந்த கிரேட்டர் தேன் சிம்பிளை போட முடியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸை வந்து லாஸ்ட் சீசன் 8 லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் பார்த்தவனால கண்டிப்பாக அந்த கிரேட்டர் தேன் சிம்பிளை போட முடியாது. ஸோ இப்படி போடுறவன் வந்து பார்க்காதவன். அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2வது, அந்த வில்லோட அந்த ரிடம்ஷன் ஆர்க், அந்த லாஸ்ட்டு டெமோகார்கனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த சீன் இருக்கு இல்லையா, அதை போட்டு அப்சல்யூட் சினிமா அப்படின்னு போடுறாங்க. அப்சல்யூட் சினிமானா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதா? அப்சல்யூட் சினிமாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போடுறவங்கெல்லாம் பார்த்த இந்த மாதிரி த்ரில்லர், மிஸ்டிக்கல் த்ரில்லர் அந்த ஜான்ராவில் பார்த்தது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸாக மட்டும்தான் இருக்கும்ன்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். இவங்க வந்து டார்க் பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த பிரேக்கிங் பேடு, ப்ளூரிபஸ்ஸு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கோட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இது எதுவுமே பார்க்காதவனால தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த சீசன் 5 எபிசோட் 4 பார்க்கும்போது அப்சல்யூட் சினிமான்னு போட தோணும். போய் ஃபஸ்ட்டு முக்கியமான சில சீரீஸ்லாம் இருக்குது கைஸ். டார்க் வந்து ஐ வுட் சே இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி, பெஸ்ட் பிளாட் எவர். அதை எல்லோரும் பார்த்தே ஆகணும். அது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியாது. இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ரெஃபர் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டார்க்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் டார்க் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். டார்க் ஒரு சூப்பரான சீரீஸ். அது வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டார்க் ரிலீஸ் ஆகி. நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், ஞாபகம், 8 இயர்ஸ் ஆச்சு டார்க் ரிலீஸ் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டார்க் பாருங்கள், அட்டாக் ஆன் டைட்டன் பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டன் வந்து அனிமே, அது ஒரு கார்ட்டூனு பொம்மை படம்லாம் நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அட்டாக் ஆன் டைட்டனை விலக்கி வைக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி நீங்கள் விலக்கி வைக்கிறீங்க அப்படின்னா
உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு இதாக தான் இருக்கும். அட்டாக் ஆன் நீங்கள் டார்க்கை கூட விடுங்க, நீங்கள் பிரேக்கிங் பேடை விடுங்க, நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா படம் எல்லா சீரீஸையும் விட்டுருங்க. அட்டாக் ஆன் டைட்டனை பாருங்கள். அட்டாக் ஆன் டைட்டனோட ஸ்டோரி தான் எனக்கு தெரிஞ்சு, டார்க்குக்கு நான் எப்படி தான் சொன்னேன் எனக்கு தெரியும், பட் ஆன் டாப் ஆஃப் டார்க் அட்டாக் ஆன் டைட்டனோட ஸ்டோரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே இந்த உலகத்திலே மகத்தான ஸ்டோரி. எந்த ஒரு மூவியும் அதுக்கிட்ட வர முடியாது, எந்த ஒரு சீரீஸும் அதுக்கிட்ட வர முடியாது. அது ஒரு அனிமே ஃபார்மேட்டில் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அதை நிறைய பேர் கார்ட்டூன் செக்மெண்ட்டில் சேர்த்து விடுறாங்க. அந்த தவறை செய்து விடாதீர்கள். அட்டாக் ஆன் டைட்டன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அனிமே மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான சீரீஸ்லாம் பார்த்தவனுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். நீங்கள் ஃபயர் விடுங்க, தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் விடுறவங்கலாம் அரௌண்ட் அந்த ஏர்லி 20s இருக்கிற மக்கள்னு நான் நினைக்கிறேன். லேட் 20s இருக்கவங்க இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய சீரீஸ் பார்த்தவங்களால ஃபயர் விட முடியாது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன், நாட் டு அஃபெண்ட் எனி ஒன். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சீரீஸும் பாருங்கள். இந்த சீரீஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஐ கெஸ் இட் வாஸ் மேட் ஃபார் கிட்ஸ். இவங்க இந்த கேஸ்டிங்கே வந்து இந்த 10 வருஷம் கேப் இருக்கு இல்லையா, 10 வருஷம் முடிஞ்சு வந்து திருப்பி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயே நடிக்கும்போது அது ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதுதான் ப்ராப்ளமே. வாட் எவர் இட் இஸ், அது அந்த பிளாட்டே இது ஒரு சீரீஸுன்றது உங்களை வந்து அடுத்த எபிசோடு இல்லை அட்லீஸ்ட் அடுத்த சீசனுக்கு வந்து என்ன இருக்குது நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்கள் உணர்ச்சிகளை தூண்டணும். இப்போ ப்ளூரிபஸ் எடுத்துக்கோங்க. ப்ளூரிபஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ப்ளூரிபஸ் வந்து வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணுவான், ஆப்பிள் டிவி ப்ரொடக்ஷனு. ஒரு எபிசோடுக்கும் ஐயோ எனக்கு அடுத்த எபிசோடு வேணும் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் கதறுவாங்க, அடுத்த எபிசோடை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. செவரன்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம சொன்ன மற்ற சீரீஸ்மே, இட் கேன் பி டார்க், இட் கேன் பி பிரேக்கிங் பேடு, இந்த மாதிரி எந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டாலும் எபிசோட் வைஸ் எபிசோட் ஆன்டிசிபேஷன் இல்லைனாலும் சீசனுக்கு சீசன் ஆன்டிசிபேஷன் இருக்கும். இதை வந்து வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு எடுத்திருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு. சீசன் 5 வால்யூம் 1 முடிஞ்சிருச்சு. பட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது யோசிச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் வந்து லெவனோட சிஸ்டரும் நம்ம மைக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு இந்த சூப்பர் ஹீரோ ஃபோர்ஸில். இந்த 3 பேரும் சேர்ந்து வெக்னாவை வந்து ஹெட் ஆன் ஹெட் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எதுக்கு லெவனோட சிஸ்டரை ஆர்மி பிடிச்சி வச்சுருந்தாங்கன்றதை ரிவீல் பண்ணோம். அடுத்து வெக்னா ஏன் அந்த கேவுக்குள்ளே போக தயங்குறான், ரொம்ப பயப்படுறான். இந்த வில் வந்து வெக்னாவோட விஷன் வரும்போது ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணுவான். அதே மாதிரியே வெக்னா வந்து அந்த கேவை பார்த்த உடனே ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணுறான். இன்ஃபேக்ட் அது அவனோட மெமரிக்குள்ளேயே ஒரு பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவன் வந்து பயப்படுறான். வெக்னா எதுக்கு இந்த கிட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்தான், மேக்ஸும் ஹாலியும் எப்படி வெக்னாவோட மைண்ட்லேருந்து வெளியே வர போகிறாங்க, இவ்வளோ தான் அடுத்து இருக்க போகிறது. இதில் எதுவுமே எனக்கு எக்ஸைட்டிங்காக தெரியல. இஃப் ஐம் ராங் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தான் கொஞ்சம் புளித்தி மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா, மற்ற சீரீஸ்லாம் பார்த்துட்டேன் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை நான் மட்டம் தட்டிகிட்டு இருக்கேனா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஐ ஃபீல் லைக் இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸைட்டிங்கும் இல்லை. வால்யூம் 2 நான் இப்போ வால்யூம் 2 பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் இதுவே ப்ளூரிபஸ் எடுத்துக்கோங்க, செவரன்ஸ் எடுத்துக்கோங்க, டார்க் எடுத்துக்கோங்க, அடுத்தடுத்த எபிசோடுக்கே நான் பார்த்தே ஆகணும். பிஞ்ச் வாட்ச் பண்ண வைக்கும் இந்த சீரீஸ்லாம். நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் இட் வாஸ் லைக் நான் லஞ்சு சாப்பிடும்போது சில சீரீஸ் போட்டு பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ரேண்டம் எபிசோடை போட்டு விட்டு தான் நான் சாப்பிடுவேன். இந்நேரம் நான் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆஃபீஸ் பார்க்குற ஃபேன்ஸ்லாம். பட் எஸ், I can proudly say that I am a Friends fan. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி
லன்ச் டைமில் சும்மா சாப்பிடும்போது பார்க்குற மூவி மாதிரி இருக்குது. அது ஒரு த்ரில்லர் மாதிரியே இல்லை எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஐ டோன்ட் நோ வை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் யூ ஆர் அகெயின்ஸ்ட் மை தாட், இல்லை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் அப்சல்யூட் சினிமா அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, நம்ம ஃபைட் பண்ணலாம். ஸோ யா, தட்ஸ் அபவுட் இட் டுடே. I'll come back with another video. Until then, tata, bye bye.